வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம நாயன்மார்கள் கதையை தொடர்கின்றோம். அதில் நாயன்மார்களுடையது 16வது பாகமும் அப்பர் சுவாமிகளினுடையது 13வது பாகமுமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்பர் சுவாமிகளை எங்கே நம்ம விட்டுட்டு வந்தோம்? திருஞான சம்பந்தரோடு அவர்கள் இருவருமாக சேர்ந்து திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று நிறுத்தினோம். வேதங்கள் வந்து பூஜை செய்த ஆரண்யத்தில் உள்ள கோவில். ஆரண்யம் என்றால் காடு. வேதங்கள் என்பது திருமறை, மறைந்து பொருள் கூறுவதால் அதற்கு வேதங்கள் என்று பெயர் என்று சொல்வார்கள். அதனால் அந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, திருமறைக்காடு என்ற இன்னொரு பெயரும் அந்த ஊருக்கு உண்டு. வேதங்கள் அந்த ஊருக்கு வந்து பூஜையெல்லாம் செய்துவிட்டு தங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இன்னுமே ஒன்று சொல்கிறார்கள், கலியுகம் பிறந்து விட்டது, இங்கு நமக்கு மதிப்பு இருக்காது, அதனால் நாம் சென்று விடலாம் என்று முடிவு செய்து அவை கோவில் கதவை சாத்திவிட்டு சென்று விட்டனவாம். அதற்கு பிறகு யாராலும் அந்த கோவில் கதவை திறக்க முடியாததால் நேர் வழியாக செல்லாமல் பக்கவாட்டு வழியாக சென்று அந்த ஊர் மக்கள் அந்த இறைவனை வழிபடலாம் என்று முடிவு செய்து அதன்படி செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த காரணத்தினால இவர்கள் 2 பேரும் போய் அங்கே நிற்கும் பொழுது நேர்கதவு திறக்காமல் பக்கவாட்டு கதவு வழியாகவே அனைவரும் போவதை பார்த்துவிட்டு விவரம் கேட்கவும் இந்த விவரத்தை அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். உடனே வந்து இவர்களுக்கு இருவருக்கும் நேர்வழியில் தான் சென்று இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த இறைவனுடைய பெயர் வேதாரண்யேஸ்வரர், திருமறைக்காடர் என்று 2 பெயர்கள். அதே மாதிரி இறைவிக்கும் 2 பேர், வேத நாயகி, யாழை பழித்த மொழியாள் என்று 2 பெயர்கள் இறைவிக்கும் உண்டு. அதனால இவர்கள் என்ன செய்கிறார்கள்? திருஞான சம்பந்தர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாடல்களை பாடுங்கள், நாவுக்கு அரசராகிய நீங்கள் பாடல் பாடுங்கள், கண்டிப்பாக இறைவன் இந்த கதவை திறந்து வழி செய்வான் நமக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு பாடல் பாடுறதுக்கு. முதல்ல என்ன பாடுறாரு? பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய்யும் மறை காடரோ, கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தருள் சேமினே அப்படின்னு ஒரு 10 பாடல்கள் பாடுகிறார். கதவு திறக்கவே இல்லை. கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அரக்கனை விரலால் அடர்ந்திட்ட நீர் இரக்கம் ஒன்று இலீர் எம்பெருமானிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மாட காடரோ, சரக்க இக்கதவும் திறம் பின்மினே அப்படின்னு அவர் கடைசியாக பாடின உடனே அந்த கதவானது திறந்து விடுகிறது. அங்குள்ள எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அதனால் அத்தனை பேரும் கோவிலுக்குள்ள முதலாக நேர்கதவு வழியாக செல்கிறார்கள். சென்று இறைவனை எல்லாம் வணங்கிவிட்டு எல்லாம் செய்துட்டு வெளியில வராங்க. இப்போ திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை இந்த கதவை மறுபடியும் மூடி திறந்து நம்ம பார்க்க வேண்டும், அதனால் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாடல் பாடுகிறார். ஒரு பாடல் பாடின உடனே கதவு டபக்குன்னு மூடின்றது. உடனே ஆனால் அவர் நிறுத்தலை. 10 பாடல்களும் ஒரு பதிகம் பாடிட்டு தான் நிறுத்தினார். மக்களை திறந்து மூடி பார்த்து அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால் அந்த இனிமே நேர் வழியாகத்தான் கோவிலுக்கு சென்று இறைவனை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு மக்கள் அந்த ரொம்ப சந்தோஷமாகிவிட்டார்கள். இவர்கள் தங்களுடைய திருமணத்திற்கு திரும்பினார்கள். அந்த மடத்தில் ஒரு மூலையில் திருநாவுக்கரசர் போய் வயதானவர் தானே, அவர் படுத்து தூங்கிறதுக்கு போயிடுறாரு. ஆனால் அவருக்கு தூக்கம் என்பது கட்டோட வரல. எதனாலன்னு கேட்டால், நான் 10 பாடல்கள் பாடியும் வராத இறைவன் மிகவும் பணிந்து வணங்கி கேட்டுக்கொண்ட பிறகுதான் திறந்தார். ஆனால் அவர் ஒரு பாடல் பாடும்போதே மூடிவிட்டார். என்னுடைய பக்தி இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அதோடு இல்லாமல் இறைவனுடைய திருவுள்ளம் நான் பாடி திறக்கக்கூடாது என்று கூட இருந்திருக்கலாம். நான் அவர் திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ளாமல் தவறு செய்து விட்டேனே என்று மிகவும் மனம் வருந்தி அது ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கத்தினால் அவர் படுத்து கொண்டிருக்கும்போது இறைவன் பார்ப்பாரா? உடனே இறைவன் என்ன செய்கிறார்? அவருடைய கனவில் தோன்றி, நான் திருவாய்மூரில் இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். அவருக்கு காலை வரைக்கும் பொறுக்கலை. யார்கிட்டையும் திருஞான சம்பந்தரை எழுப்பி சொல்லிவிட்டு போகணும்லாம் இல்லை.
உடனே கிளம்பிட்டாரு. அங்க யார் முழிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பார்த்தால் அவருக்கு முன்னாடி ஒரு வயதானவர் சென்று கொண்டே இருக்கிறார். இவருக்கு புரிஞ்சிடுத்து அது சிவபெருமான் தான். இந்த தள்ளாத வயதெல்லாம் அவரை பிடிக்கிறதுக்கு இவர் ஓடுறாரு. அவருடைய நடைக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல. முடிந்த வரைக்கும் வேகமாக போகிறார். பக்தருடைய இந்த நிலையை பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்பவும் மன வருத்தம் தானே இருக்கும். பக்தர்களுக்கு என்றாலே அவ்வளவுதான். தன்னை நொந்தவரை கூட இறைவன் படிப்பு இது ஒரு கவலை கொள்வதில்லை. பக்தர்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது. அதனால என்ன பண்றாரு இறைவன், ஒரு பொன்மயமான கோவில் ஒன்றை அங்கேயே உருவாக்கி அந்த கோவிலுக்குள் போகிறார். இவரும் பின்னாடியே போகும்போதே அந்த கோவிலில் மறைந்து விடுகிறார் இறைவன். இது என்ன விளையாட்டு? ஏன் இப்படி ஒரு விளையாட்டு? நான் செய்த தவறுதான், மன்னித்து கொள்ளக்கூடாதா என்னை என்று பலவாறு புலம்பியவாறு அங்கேயே இருக்கார். அதுக்குள்ள திருஞான சம்பந்தருக்கு விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய பக்த கோடிகளோடு அவர் அங்கே கிளம்பி வந்து வழியில் இருக்கிற இந்த கோவிலை பார்த்துவிட்டு அந்த கோவிலுக்குள் போகிறார். அப்போ திருநாவுக்கரசர் மிகவும் பணிந்து வேண்டிக் கொள்கிறார். இறைவனுடைய எண்ணம் அறியாமல் நான் தவறாக பாடிவிட்டேன், முந்திரி கொட்டையாக நான் நடந்து கொண்டு விட்டேனே என்று வருந்தும் பொழுது இருவருக்கும் இறைவன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் மிகவும் பரவசமாகி விடுகிறது. இறைவனை நேரில் பார்த்த பிறகுதான் திருநாவுக்கரசருடைய மனமானது மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொள்கிறது. பிறகு அங்கிருந்து அவர்கள் திருவாய்மூர் கோவிலுக்கு செல்கிறார்கள். அந்த திருவாய்மூர் கோவில்ல யார் இருக்கார் அப்படின்னு கேட்டா வாய்மூர் நாதர் அப்படிங்கிறது தான் அந்த இறைவனுடைய பெயர். காடஸ் அந்த தாயாரினுடைய பெயர் என்னன்னா பாலின் நன்மொழியாள் ஷீரோப வச்சனி அப்படின்னு 2 பெயர்கள் அவளுக்கு. உடனே இவர் அந்த திருவாய்மூர் கோவிலில் போயிட்டு இறைவனை அப்படி பாடுகிறார். என்ன பாடுறார் அப்படின்னு பார்த்தா, பாட அடியார் பரவ கண்டேன், பத்தர் கணங்கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கையாளை கோடல் அரவு ஆர் சடையில் கண்டேன், கொக்கினிதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்ட ஆரே என்று 10 பாடல்கள் ஒரு பதிகம் பாடுகிறார். அங்கு சிறிது நாள் அங்கேயே தங்கியிருந்து விட்டு மறுபடியும் அவர்கள் திருமறை காட்டுக்கே திரும்பி வந்து விடுகிறார்கள், வேதாரண்யம் என்ற திருமறை காட்டுக்கு. அதற்குள் ஒரு சிறு விஷயம், நம்ம இப்போ மதுரைக்கு போகலாம். மதுரையில் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு அரசனை ஆட்சி செய்கிறான். கூன் பாண்டியன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒருவேளை புரியலாம். அந்த கூன் பாண்டியனுடைய மனைவியினுடைய பெயர் மாணி. அவள் ஒரு சோழர் குலத்து இளவரசி. இந்த அரசனை திருமணம் செய்து கொண்டு அவள் மதுரையினுடைய பாண்டிய பட்டத்து அரசியாக மாறிவிட்டாள். அவள் மிகுந்த சிவபக்தி மிகுந்த குடும்பம் அவளுடைய குடும்பம். இங்க பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, இந்த மதுரையும் முழுக்க முழுக்க சமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அரசனும் அந்த சமணர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். சமணர்களுடைய அராஜகங்கள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. பொறுக்கவே முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அரசனால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. என்ன செய்வது என்று இளவரசி அந்த அரசியும் ஒரே ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் இருவரும் முடிவு செய்து கொண்டு விட்டார்கள். இல்லை இல்லை, இதை எப்படியாவது நாம் சரி செய்தே ஆக வேண்டும். திருஞான சம்பந்தர் இப்பொழுது வேதாரண்யத்தில் தங்கியுள்ளார், நாம் அவரை வரவழைக்க வேண்டும், இதை சரி செய்ய வேண்டும் என்று இருவருமாக முடிவு செய்து கொண்டார்கள். அந்த அரசனுடைய அந்த அமைச்சருடைய பெயர் குலசிறையார். அவர் 2 பேரும் முடிவு செய்து கொண்டு 2 பேருமாக தங்களுடைய தூதுவர்களை அனுப்பிவிடுகிறார்கள் திருமறை காட்டுக்கு. தூதுவர்கள் போய் சேருகிறார்கள். அப்பர் சுவாமிகளும் பக்கத்தில் தான் இருக்காரு, கேட்டுட்டே இருக்காரு. உடல் நடுங்குகிறது அப்பர் சுவாமிக்கு. ஏன்னா சமணர்களுடைய அத்தனை அநியாயங்களையும் அவர் நேராக எதிர்கொண்டு இறைவன் அருளால் பிழைத்து வந்தவர். அதனால அவர் ஐயோ, திருஞான சம்பந்தர் ஒரு சின்ன பிள்ளையாயிற்றே, அவரை நாம் எப்படி அனுப்புவது என்று, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் செல்ல வேண்டாம், சமணர்கள் மிகவும் கொடூரமானவர்கள், அவர்களுடைய தண்டனை முறைகள் எல்லாம் மிகவும் கொடூரமானது, நீங்களோ சிறு பிள்ளை, அதனால் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று ஒரு தந்தைக்குரிய பரிவோடு கூறுகிறார். ஆனால் இவரா, இறைவன் இருக்கும் பொழுது என்ன பயம் நமக்கு, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் எல்லாம் பாடுறவங்க இல்லையா அவர்கள் எல்லாம். ஒன்று இறைவனை நம்பி விட்டோமையானால் நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இல்லை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு நினைச்சோன்னா நம்மளுடைய பக்தி ஏதோ பக்தி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான காலம் இல்லையா? அதனால அவர் சிறு பிள்ளை தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னை அரசியார் கூட்ட அனுப்பியிருக்கிறார். இதுவே இறைவனுடைய திருவுள்ளம். அதனால் நான் போவே ஆவேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ரொம்பவும் அவருக்கு தைரியம் சொல்லவும் திருநாவுக்கரசருக்கு அதற்கு மேல் அவரை தடுத்து நிறுத்த சக்தி இல்லை. அதனால் சரி என்று சொல்லிவிடுகிறார். அவர் கிளம்பி போகவும் இவர் சிறிது நாள் அந்த வேதாரண்யத்திலேயே தங்கியிருந்து விட்டு பிறகு மேற்கொண்டு தன்னுடைய மற்ற இடங்களை எல்லாம் பார்ப்பதற்காக அவர் செல்கிறார். இதுதான் இந்த வாரம் நாம் பார்க்கிறது. அதற்கு பிறகு அவர் நிறைய நிறைய கோவில்களுக்கு செல்கிறார். நிறைய ஒவ்வொரு கோவிலிலும் பதிகங்கள் 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 என்று பாடிக்கொண்டு இப்பொழுது நாம் பார்ப்பதெல்லாம் காவேரி தென்கரை வடகரை. அதற்கு பிறகு அவர் அப்படியே மேலே மேலே வராரு. எங்க திருவண்ணாமலைக்கு வராரு, சென்னையில் இருக்கும் கோவில்களுக்கு வராரு, அப்புறம் காளஹஸ்திக்கு போறாரு. அப்படி பல விதமான கோவில்களுக்கு போய் அவர் காசிக்கே போறாரு. அந்த தள்ளாத வயதுல நடந்து. அவருக்கு கூட ஒரு குளம் கிடையாது, பக்தர்கள் குளம் எல்லாம் கிடையாது. அவர் தனி ஒரு மனிதராக அவ்வளவு தூரம் அவர் போகிறார். அவர் போவதால் என்ன என்றால் பக்தியோடு கூட நம் தமிழ் இலக்கியமும் வளர்ந்தது, தமிழ் வளர்ந்தது என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்பொழுது நம்ம இந்த பாடல்களை எல்லாம் பாடும்போது நமக்கு ஒரு குறிப்புரை பரப்புரை எல்லாமே தேவைப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் தமிழ் எப்படி சிறந்திருந்தது என்பதை நாம் இந்த பாடல்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? அடுத்த வாரம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.